எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டைரெக்டாக இன்றைக்கி வீடியோ பார்த்து வார் 2 இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரித்திக் ரோஷன் சரி, என்டிஆர் அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தில் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் கட்ட அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காப்புலனா அயன் முகர்ஜி. இவர் வந்து பிரம்மாஸ்ட்ரா இந்த படங்களை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல, வார் 2. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வார் 1ஓட கண்டினியூஸாக தான் இந்த வார் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த வார் 1 முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களமாக தான் இந்த வார் 2 இருக்குன்னு சொல்லப்படுது. ஜஸ்ட் இது வந்து ரூமராக தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம எதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் கட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேக்கடாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்பிஆரோட அந்த பாடி, அந்த ஃபிட்னஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ரித்திக் ரோஷன் அவரோட அந்த ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த அந்த பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அவரை வந்து அந்த ஹோல்ஃப் அந்த பார்த்துட்டு அப்படி லுக் விடுவாப்பில் அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த படம் இல்லை இப்படி தான் இருக்க போகுதுங்கிறது வந்து ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸும் நம்ம பழைய மெத்தட் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இப்போது தூம் அந்த படம் நீங்கள் செகண்ட் பார்ட் அதில் தான் ரித்திக் ரோஷன் நடிச்சிருப்பாப்புல. அந்த ஸ்டென்ஸ் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் நல்லா ரிப்பீட் ஆச்சுன்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு சில இடத்துல வந்து அந்த பிசில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த வீடியோ கேம் பார்த்த ஒரு ஃபீலிங் அப்படின்னு நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப்லி இவங்க இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஐமேக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுலேயும் இந்த ஐமேக்ஸ் ட்ரெயிலர்லையும் கொஞ்சம் நல்ல சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதை ரியாலிட்டிக்காக அந்த விஎஃப்எக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்க போகிறோங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம அஃபிஷியலாக டிசைன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து டைகர் ஷெராஃப் தான் அதில் வந்து இருப்பாப்புல. ஸோ அதில் அவரோட மூஞ்சியை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து ரித்திக் ரோஷனை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து அது அவரே டைகர் ஷெராஃபே கிடையாது, அவர் இறந்துருப்பாப்புல ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ அவரோட மூஞ்சியை வந்து டிரான்ஸ்பிளண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேற ஆள் அவங்க குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒரு வேற ஆள் வந்து கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் தான் அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இது டைகர் ஷெராஃபே கிடையாது. டைகர் ஷெராஃபில் அவரோட மூஞ்சியை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இஸ்வான் ஏரியாசி பிடிக்கிற அளவுக்கு போவாங்க. ஸோ அந்த கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சிடும். அவங்க பிடிச்சாங்களே, அதுக்கப்புறம் பிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவரோட ஆளுங்களே கொலை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த இதில் முடிச்சிருப்பாங்க. பட் இந்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த படத்தில் யார் ஆப்பனண்ட், ரித்திக் ரோஷனா, ஜூனியர் என்டிஆரா அப்படின்னு எதுவுமே தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் அந்த மாதிரி சொல்கிறாங்க 2 பேரும். அப்புறம் இந்த படத்தில் ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஷிப்பில் வந்து ஜூனியர் என்டிஆர் கால் போட்டு அந்த ரித்திக் ரோஷன் அப்படியே ஒரு லுக் விடுவாப்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து கியாரா அத்வானி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்பேஸ் நிறையாவே இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக்ஷன் அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்கடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இன்னென்ன விஷயங்கள் இதை குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரெய்லர்னாலே நம்ம டிசைன் பண்ணிட முடியாது. படம் ரிலீஸ் அன்றைக்கி தான் நம்ம வந்து இப்படி தான் இருக்குது, படத்தில் இப்படி தான் இருக்குது
இதை தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போது ட்ரெய்லர் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட முடியல. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த ட்ரெய்லர் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸும் நல்லாவே அந்தந்த லொக்கேஷனுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் மேலே வந்து வார் 2 டீசர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் மேலே வந்து என்டிஆர் வந்து ஓடிட்டே இருப்பாப்புல. இன்னொரு சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ரேசிங் F1 ரேசிங் அதில் வந்து இருக்கும். இதே இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் F1 ரேசிங்கில் ஜூனியர் என்டிஆர் வந்து அந்த அவங்கள போகிற மாதிரியே இருக்கும். அவர் எல்லோரும் இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க, அவரோட வேல போயிட்டே இருப்பாப்புல. அந்த மாதிரி அந்த ஒரு சீன் காமிப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. மோஸ்ட் ஆஃப்லி இந்த படம் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் இந்த படம் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஸோ ஒரு ஆக்ஷன் விஎஃப்எக்ஸ் மட்டும் ஒரு படத்தை வச்சு நம்ம ஹிட் கொடுத்துட முடியாதுல்ல. ஸோ இந்த படத்தில் கண்டென்ட் என்ன மாதிரி இருக்க போகுது, இதை இந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சரி ஓகே இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செகண்ட் பார்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க, வார் 1 கண்டினியூஷன் வந்து செகண்ட் பார்ட் நல்லாவே பூர்த்தி செஞ்சுருக்குங்கிறது வந்து நம்ம மூவி ரிலீஸ் அன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துக்கு ஹைப்பு நிறையாவே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த படத்துக்கு ஹைப்பு நிறையாவே இருக்குது. அதை விட கூலிக்கு தான் நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த படமும் ஐமேக்ஸில் வருது, கூலிக்கும் ஐமேக்ஸ் 2 படமே ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதை விட கூலி விட வார் 2க்கு தான் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க முதல்ல சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வார் 2க்கான ஸ்க்ரீன்ஸ் இப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கூலிக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது, வார் 2வும் அதே மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது. மொத்தத்தில் இந்த வார் 2 ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகேன்னு அவ்வளோதான் தோணுச்சு. மற்றபடி இதில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை, ஆனால் கொஞ்சம் நல்லா ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு பர்சனலாக. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுச்சு, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வார் 2 ட்ரெய்லருக்கான முக்கியமான டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் அதிகமாக நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FT ஸ்ரீமகரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூவர்ஸ் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ வீடியோவும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.